உங்க குழந்தை பேசு பேசுன்னு சொன்னா பேசவே மாட்டாங்க. அதே அவங்களுக்கு தேவைன்னா மட்டும் பேசுவாங்க. அதவே நம்ம ஒரு ட்ரிக்கா யூஸ் பண்ணி அவங்களோட கம்யூனிகேஷன் எப்படி டெம்ப் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க குழந்தை சிப்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா ஒரு சிப்ஸ் கொடுத்துட்டு பேலன்ஸ் சிப்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. அவங்க வந்து எப்போ டிமாண்ட் பண்ணி கேட்கறாங்களோ அம்மா தா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த சிப்ஸை கொடுங்க. நெக்ஸ்ட், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களுக்கு தெரியற மாதிரியே அவங்களால எடுக்க முடியாத ஹைட்ல வச்சுட்டா அவங்க அதை உங்ககிட்ட கேட்டுதான் ஆகணும். அம்மா எடுத்துதா அப்படின்னு கேட்க வைங்க. கேட்ட உடனே அதை எடுத்து கொடுத்துருங்க. அப்பதான் அவங்களுக்கு அது நெக்ஸ்ட் டைம் கம்யூனிகேட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணும். அது ஒரு ரிவார்டா இருக்கும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு பாக்ஸ்ல டைட்டா க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு ஓப்பன் சொன்னா நீங்க அதை ஓப்பன் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட், உங்க குழந்தை ஒரு விஷயத்த கேட்கறாங்க அப்படின்னா அதை நீங்க தப்பா எடுத்து கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணி கேட்கறாங்க அப்படின்னா நீங்க தட்டு எடுத்து கொடுங்க. அந்த இடத்துல ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் ஆகும். நெக்ஸ்ட், ஒரு சில்லியான சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணுங்க. கால்ல போட வேண்டிய சாக்ஸை கையில போடுங்க. அது உங்க குழந்தை அட்ரஸ் பண்றாங்களான்றதை நோட்டீஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், அவங்களுக்கு சாய்ஸஸ் கொடுங்க. இப்போ உங்க குழந்தை சிப்ஸ் கேட்டாங்கன்னா அது 2 ஃபிளேவரா எடுத்து கொடுங்க. அதுல அவங்களுக்கு எந்த ஃபிளேவர் வேணுங்கிறத அவங்கள டிமாண்ட் பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க முதல்ல பொறுமையா இருக்கணும். உங்க குழந்தை ஏதாச்சும் வேணும்னு கையை காட்டினது உடனே எடுத்து கொடுக்காம அந்த இடத்துல அவங்கள கேட்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தையால கம்யூனிகேட் பண்ண முடியும். அதை டெவலப் பண்ண கத்துக்குவாங்க.